ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா சங்ககிரி மலைக்கோட்டை. இப்போ தாரமங்கலத்தில் இருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், அந்த போர்டு இருக்குது. சங்ககிரி 28, சேலம் 23, பெங்களூர் வந்து 199. நம்ம கூட யார் வருதுன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஏழுமலை. ஹாய் ஹாய். இந்தாண்ட பாருங்கள், விவசாய நிலம் பயங்கரமாக இருக்கும். விவசாயம் வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம சங்ககிரி மலைக்கோட்டைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கே போகிறதுங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் நிறையவே இதுக்கு மேலே நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே கைஸ், வாங்க போகலாம். சின்னம்பட்டி பக்கம் வந்திருக்கோம். 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதில் போனால். சம்திங் வந்து சங்ககிரிக்கு பார்க்கலாம். பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனால் இளம்பிள்ளை போகலாம், இதில் போகலாம் சங்ககிரி போகலாம். இன்னும் கொக்கனாபுரம் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ரெண்டு பேரும் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டுட்ருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேஃப்டி கைடன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் யார் ட்ராவல் பண்ணாலும் சரி, சேஃப்டி கைடன்ஸ் முக்கியமாக ஹெல்மெட் ஒன்றாவது சேஃப்டிக்கு வச்சுருங்க. 2 வீலர் அண்ட் சம்திங் வந்து நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும் போதே ஹெல்மெட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒன்று. இந்த ஒரு அவேர்னஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் கண்டிப்பாக வெளியே போகல எடுத்துகிட்டு போங்க. அதேமாதிரி சானிடைசர் இருந்தால் யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சங்ககிரி, இப்படி போனால் எடப்பாடி, அது வந்து இப்படிக்கா போனால் சமுத்திரமா. இப்போ நம்ம டேரெக்டாக தான் போக போகிறோம். இந்த ரூட்லாம் செம்மையாக இருக்கும். இன்னும் ஹைவேஸ் போய்ட்டோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னொரு இது என்ன பிரச்சனைனா, ஆடியோவில் இன்னும் கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். குமரன் நகர். சங்ககிரி இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ். ஓகே, கொங்கநகரம் ரீச் ஆகிட்டோம். முன்னாடி ஒரு லாரி போயிட்டே இருக்குது. இப்போ கொங்கனாபுரம் ரீச் ஆகிட்டோம். இதான் வந்து கொங்கனாபுரம். இப்படி வந்து போனால் எடப்பாடி போகலாம், டைரெக்டாக போனால் வந்து சங்ககிரி போகலாம். ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ். இந்தாண்ட போனால் சேலம் போகலாம். ஓகே, இப்படி போனால் வைகுந்தம், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர் சர்ன்னு வரான் பாருங்கள். சங்ககிரியில் நிறைய வந்து லாரி ஒர்க்லாம் நடக்கும். நிறைய மெக்கானிக் செட்லாம் இருக்கும். லாரி வந்து இப்போ புது பஸ்ஸோ லாரியோ எடுத்தால் அந்த இடத்துல வந்து என்னென்னா வெறும் எம்டியான வண்டி, ஒரு டம்மி வண்டி மட்டும் தான் போகும். இன்ஜினும் அந்த சேஸும் மட்டும்தான் போகும். மற்ற மேம்பட்ட அந்த லாரி மேலே இருக்கிற கேப்புன்னு, பேக் ஹவுசிங்கு, பேக்கு கண்டெய்னர் எல்லாமே அடிக்கிற வேலை எல்லாமே இங்கே நடக்கும். அது இல்லாமல் மெயினான இன்ஜின் வேலை எல்லாமே நடக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. பெருந்துறை வந்து இங்கேருந்து 62 கிலோமீட்டர். பெருந்துறையில் யார் இருக்காருன்னா, நமக்கு தெரிஞ்ச லடாக் ரைடர் பார்த்திபன் அண்ணா இருக்கார். பார்க்கலாம் பேபி, பார்க்க முடியாதுன்னு பார்க்கலாம். சங்ககிரின்னு ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு லேக் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. சின்ன ஒரு குட்டை, சூப்பர் அமேசிங்.
குட்டி லேக். சங்ககிரி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். பஞ்சர், நடமாடும் பஞ்சர் கடை, சூப்பர். இந்த மாதிரி இருக்கிறவங்கனாலையும் நம்ம ஒருவேளை சம்திங் வந்து டியூப்லெஸ் இல்லாத டயர்ஸ்லாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கிடச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். யூஸ்ஃபுல்லாக இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ராஜாமணி தோட்டம் என்ன ஊருன்னு தெரியல. குச்சிக்கிழங்குலாம் நிறைய போட்டிருக்காங்க, சூப்பர். VLS நான் சொன்னல லாரி பட்டர்லாம் இருக்கும், லாரி கேபின்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்ன இடம்லாம் இதுதான். இதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த லாரி பட்டறைங்க தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கேபின் அண்டு வண்டி பிரித்து வேலை செய்கிறது எல்லாமே இங்கே வேலை நடக்கும். வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே. மேக்ஸிமம் சங்ககிரியில் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கு பண்ணுவாங்க அங்கே. ஓகே, சங்ககிரி வந்துட்டோம். இது வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தான். ஆமாம், இது பேர் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு விழா. அது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், சங்ககிரி மலைக்கோட்டை. சங்ககிரி சென்டர்லேயே இருக்குது, செம. ஓகே, இப்போ அது ரூட் பிரியுதுடா. ஓகே கைஸ், இப்போ வந்து அஜந்தா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதுலேருந்து நம்ம இதுக்கப்புறம் அந்த ரோட்டில் தான் போகணும். இங்கே தான் மேப் காமிக்குது, அதனால் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆஃப் ரோடிங் சம்திங் மாதிரி தான் இருக்குது. சங்ககிரி மலைக்கோட்டை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் சங்ககிரி மலைக்கோட்டை. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆஃப் ரோடிங்கே பரவாயில்ல போலகுது, அதை விட மோசமாக இருக்குது. மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிருக்குதான் நாங்கள் தெரியல. ஓகே, திஸ் இஸ் த கிரி ராடு. ஓகே, இதுதான் நம்மளோட பிளேஸு, இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. ஓகே, இப்படியும் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்ககிரி மலைக்கோட்டைக்கு வந்துட்டோம். இதுதான் நுழைவாயில். பார்த்தா இது வந்து நுழைவாயில் மாதிரி தெரியாது, ஆனால் பட்டு இன்னும் கொஞ்சம் வந்து சைடில் போய் பார்த்தா நுழைவாயில் தெரியும். அது ஓகே, அப்படி காட்டுறோம். நானும் ஏழுமலையும் இப்போ போகிறோம். மேலே போய் என்னென்ன நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். சரி, வாங்க போகலாம். இந்த சங்ககிரி மலைக்கோட்டைக்கு வந்தால் கீழே முதல்ல வந்து முனிப்பன் கோயில் இருக்குது. இந்த முனிப்பன் கோயிலில் வந்து முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் மேலேயே போவாங்களாமா. இது ஒரு சம்பிரதாயமாக நடக்குது இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில். இதுக்கப்புறம் இந்த நுழைவாயிலை பார்க்கும்போது இந்த செவர்கள்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது எந்த பக்கமும் யாரும் போக முடியாத அளவுக்கு முதல்ல இருக்கிற நுழைவாயில் இது மட்டும்தான். நம்ம சுற்றி பார்த்தா எந்த பக்கமும் வழி இருக்காது. இது ஒன்றே தான் அந்த மலைக்கு போகிறதுக்கான வழியாக இருக்கும். கலாவில் கட்டப்பட்ட சுவர் தான். சுற்றியும் பார்த்தா இதோட பிரமிக்க வைக்குது. எங்கேயும் ஏற முடியாது, இறங்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு இதோட மதில் சுவர்கள்லாம் ஹைட்டாகவும் இருக்குது. இதோட நுழைவாயில் எங்கே இருக்குதுன்னே தெரியல. நேராக பார்த்தா, பக்கத்தால் போய் பார்த்தா, ஆனால் ரைட் சைடில் நுழைவாயில் இருக்குது. பக்கத்தால் நெருங்க தான் வந்து நம்மளுக்கு நுழைவாயில் தெரிய ஆரம்பிக்குது. இதில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அந்த கேட் வழியாக தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த சுவர்கள் எல்லாமே நிறைய விதமான வந்து கடவுள்களோட முக அமைப்பு நிறையவே இருக்குது. அதெல்லாம் வந்து உருவங்களை செதுக்கி வச்சுருக்காங்க சுவர்கள்லேயே.
இதில் ட்ராவல் பண்ணுறங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட்டை தூண்டிகிட்டே போகுது. வெறும் கற்களால் மட்டுமே வச்சு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்படி டேரெக்டாக பார்த்தா அங்கே ஒரு நுழைவாயில் தெரியுது. இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட நிறைய நுழைவாயில்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இதோட ஹிஸ்ட்ரியெலாம் படித்தா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நுழைவாயில் கரெக்டாக நேரடியாக இப்படி வந்தால் இந்தாண்ட வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. இது எதுக்காக இப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, எதிரிகள் யாராவது கோட்டைக்குள்ள நுழைஞ்சா சைடுலேருந்து தாக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நுழைவாயிலில் பார்க்கும்போது சைடில் ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குது. இது எதுக்காகனா, இந்த ஒரு கேட்டை மூடிட்டா அந்த சைடு வழியாக இருந்து வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உள்ளே போகிறதா இருந்தாலும் வெளியே வரதா இருந்தாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். இந்த ஒரு மண்டபத்தில் நிறைய சிலை வடிவங்களை செஞ்சுருக்காங்க. நிறைய விதமான கடவுள்களோட விதவிதமான முக வடிவம் கொண்ட கடவுள்களோட முகத்தெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே இந்தாண்ட வந்து ரைட் சைடு பார்த்தா அங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் வந்து இந்த கோட்டையை கட்டுறதுக்கான குளமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வாழ்ந்த மக்களுக்கான தண்ணி தேவைப்படுற தண்ணிக்காகவும் இந்த ஒரு குளத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியே வந்து அந்த குளத்துக்கு இருந்து ரைட் சைடில் பார்த்தா இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. இருக்கிற நந்தி சிலையை சேதம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக என்னன்னு தெரியல அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கற்களால் உருவாக்கப்பட்டது தான். இந்த ஒரு நுழைவாயிலும் வந்து மெயினான அந்த கதவு மட்டும் தெரிகிறதா, நுழைவாசல் மட்டும் தெரியறதுக்கான இது மட்டும்தான் இருக்குது. பக்கத்தால் போய் பார்த்தா மட்டும்தான் சைட்லேயும் ஒரு சின்ன ஒரு நுழைவாயில் இருக்குது. அது மூலியமாக இருந்து தாக்கிறதுக்காக அந்த நுழைவாயில உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து இந்த டோரை சாத்திட்டா அந்த சந்திலேருந்து இந்த சந்து வழியாக வந்து எதிரிகளை வந்து தாக்கிறதுக்காக வந்து இது உருவாக்கியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டுங்கிறது நல்லா இருக்குது. இந்த நேச்சுரல் இந்த புல் முளைச்சது இந்த வந்து அழகிய இயற்கை காட்சி சூப்பராக இருக்குது. இப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணால் இந்த மலை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்கிறது சங்கரி மலை கோட்டை. இது மேலே தான் நம்ம இப்போ போக போகிறோம். உச்சி வரைக்கும் போக போகிறோம் நம்ம. அப்படியே போனால் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. இங்கேருந்து இந்த பார்க்குறதுக்கு டேரெக்டாக பார்க்குறதுக்கு அந்த சங்கரி மலைக்கோட்டை டாப் வியூ தெரியுது. இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோபுர கோயிலேருந்து நேராக மேலே பார்த்தா நேருக்கு நேராக அந்த வந்து சங்கரி மலைக்கோட்டைக்கான டாப் வியூ வரைக்கும் தெரியுது. என்னோட கேமரா எங்கெல்லாம் அது சரியாக வந்து தெரியல. நிறைய பாருங்க அந்த கோபுரத்திலேயே வந்து நிறைய சிலைகளை செதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்தாங்க பாருங்க மங்கீஸ் நிறையவே இருக்கு, குரங்குகள். இங்க வந்து இங்க வர கோயிலுக்கு வரவங்களோட இருக்கிற வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வந்து பழங்கள் இந்த மாதிரி கொடுத்து அந்த குரங்குகளையும் பராமரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலையும் நல்ல விதமாக பராமரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே போக நிறைய தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள்லாம் நிறைய விதமான கடவுள்கள் வந்து சிலைகள் பதிக்கப்பட்டிருக்குது. உள்ளே வந்து ஒரு நிறைய அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. பூஜை நடந்து கொண்டே தான் இருக்குது. எந்த நாட்களாக இருந்தாலும் நல்ல ஒரு பராமரிப்பு செஞ்சுட்டே இருக்காங்க. பாருங்க, ஒரு தூணுலையும் வந்து சிலைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. வெறும் பாறைகளாலே செய்யப்பட்டிருக்கு அந்த கோயில். நம்ம வந்து எந்த ஒரு அந்த அளவுக்கு வந்து சிமெண்ட்ஸ் எதுவும் அந்த காலத்தில் சிமெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. ஆனால் அவங்க ஒரு விதமான சிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு விதமான சிமெண்ட்டுங்கிறது தெரியல. வருடங்கள் ஆக ஆக வந்து இந்த சிலைகள் வந்து அந்தளவுக்கு சேதம் அடைகிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் இங்கே வந்து சேதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தொழில்துறை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்துட்டு வராங்க. முடிஞ்ச அளவுக்கு தொழில்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ஒரு சங்ககிரி கோட்டையும். இந்த ஒரு கோபுர கோயிலை தாண்டினா இந்த வந்து வழித்தடங்கள் எல்லாம் வந்து நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. எல்லாமே பாறைகளிலே செதுக்கி வச்சுருக்காங்க. வழி தடங்கள், ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்க நடக்க சுவாரஸ்யமாக இருக்குதே தவிர களைப்புகள் இருந்தாலும் வந்து சுவாரஸ்யமும் அண்டு இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம மேலே ஏற ஏற இன்னும் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கும். இந்த வழி எல்லாமே ஃபுல்லாகவே பாறைகளாலேயே செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்காங்க. அதில் பாறைகளை அடுக்கி வந்து பாதை செஞ்சுருக்காங்க. சங்ககிரி கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நுழைவாயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னு அப்ராச்மெண்ட்டாக சரியாக தெரியல. இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது பாருங்கள். இந்த நுழைவாயில் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, மேபி வந்து எதிரி நாட்டு படையினர் வந்து யாராவது வந்து நம்மளை தாக்கிறதுக்கு வந்தால் அவங்கள இங்கே பதுங்கி இருந்து தாக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக வந்து இந்த ஒரு மண்டபம், சின்ன சின்ன மண்டபம், வழிகள், நுழைவாயில்கள்லாம் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. போகிற பாதையெல்லாம் வந்து கற்களால் அடுக்கி பாதைகள் வந்து நல்லாவே செஞ்சுருக்காங்க.
திப்பு சுல்தான் காலத்துலேயும் அது இல்லாமல் சோழர் காலத்துலேயும் வந்து இங்கே வந்து சோழர் காலத்தில் வந்து இது கட்டப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் வெள்ளையர்களும் ஆண்டப்ப வெள்ளையர்களும் வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாதைகள் எல்லாமே கற்களால் பயங்கரமாக வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு வந்து நுழைவாயில் இருக்குது. இந்த ஒரு நுழைவாயில் வந்து எல்லாமே ரிஸ்க்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு எப்படி சொல்கிறேன்னா, மேலே போகிறவங்களுக்கு அந்த நுழைவாயில்கள்லாம் வந்து எந்த பக்கம்டா நுழைவாயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி எதுக்காக அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து புதுசாக வர எதிரி நாட்டு படையினர் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல விதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஒரு மதில் சுவரில் 3-4 விதமான வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வித ஹோல்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து பீரங்கி குண்டுகளை வச்சு தாக்குனாங்களாம். அப்போ வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கேருந்து பீரங்கி குண்டை வச்சு தாக்க செய்வாங்களாம். இங்கேருந்து முன்னாடி இருக்க சங்ககிரி மலைக்கோட்டையோட நுழைவாயில் வரைக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மதில் சுவரை பாருங்கள். இது எல்லாமே சுட்ட செங்கல்னால உருவாக்கியிருக்காங்க. சம்திங் வந்து இது எல்லாமே நார்மல் செங்கலை விட இன்னும் சின்னதாக இருக்குது. இது எல்லாமே வந்து இங்கே வந்து திப்பு சுல்தான் காலத்தில் ஆண்டுகிட்டு இருந்தவன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட வழிபாட்டு தலம் வந்து இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இது ஒரு விதமான ஒரு குகைன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு குகை வந்து ரொம்ப நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்குள்ளே நிறைய ஸ்மெல்ஸ், நிறைய வந்து வௌவால்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, உள்ளே யாரும் போக வேணாம். ஆனால் இது பாறைகளில் வந்து நீர்வீழ்ச்சி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக ட்ரை பண்ணோம். பட் வந்து ரொம்ப கும்மிருட்டாகவும் நிறைய ஸ்மெல் அடித்ததுனால நாங்கள் வந்து திருப்பி ரிட்டன் வந்துட்டோம். ஓகே, இங்கேருந்து போனால் இந்தாண்ட ஒரு சின்ன பாதை போகுது. இந்த பாதை வந்து போயிட்டு மெயினான வந்து வழித்தடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த தடத்தெல்லாம் போகணும். ரொம்ப கல்லும் முள்ளுமாக தான் இருக்குது, ரொம்ப கற்கள் அதிகமாகவும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த பாதைகள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைட் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இது என்னென்னா, இங்கே வர டூரிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பேரை எழுதுறத தவிர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பழமை வாய்ந்த நிறைய வந்து கோயில்களில் இந்த மாதிரி பேர் எழுதக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயமா தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நுழைவாயிலில் ஓம் கணபதி வந்து கணபதியோட, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நுழைவாயில் இங்கேயே இருக்குது. வந்து பக்கம் பக்கமாக நிறைய வந்து நுழைவாயில்கள் இங்கே இருக்குது. இங்கே பேரெலாம் அதிகமாக எழுதுறாங்க, அதெல்லாம் தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி பாரம்பரியம் மிக்க பழங்கால கோட்டைகள்லாம் நிறையவே அழிஞ்சிக்கிட்டு வருது. நாம் தான் பாதுகாக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பேர் எழுதி சேதம் பண்ணக்கூடாது. ஆயுத கிடங்குன்னு சொல்கிற ஒரு கிடங்குக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து அப்போ வந்து சோழர் காலத்தில் வந்து ஆயுத கிடங்குல நிறைய ஆயுதங்கள், வெடிமருந்துகள், வேல் மாதிரி இருக்கிற ஆயுதங்கள்லாம் வந்து இதில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பார்க்கும்போது இது எல்லாமே சுட்ட செங்கல்னால தான் உருவாக்கியிருக்காங்க. செங்கல் அண்ட் சாம்பல்னால் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் போது இங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஒரு சின்ன கோயில் வந்து சிவலிங்கம். அப்படியே தொடர்ந்து போனால் இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த ஒரு நுழைவாயில் வந்து பெரிய கதவு கொண்டு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பெரிய கதவு உடைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உடைக்கிறதுக்கு வழிகளே இல்லை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கதவுக்கு முன்னாடி 5 அடி தான் இருக்கும். அந்த 5 அடிக்கு அந்தாண்டருந்து வந்து தான் உடைக்க முடியும். பட் 5 அடிக்கு அந்தாண்ட ஒரு பள்ளம் இருக்குங்கிறாங்க. அதை சேதப்படுத்துறது ரொம்ப மிகப்பெரிய கடினம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயிலை பொறுத்த வரைக்கும் பாறையிலேயே பாருங்கள் படிக்கட்டுகளை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஏன் இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒருவேளை எதிரி நாட்டு படையினர்லாம் தாண்டி இதெல்லாம் வந்துட்டால் இதில் வந்து கொதிக்கிற எண்ணெயை ஊற்றி விட்டுருவாங்களாம். இந்த பாறையும் சூடாக இருக்கும்போது இன்னும் வந்து அவங்க ஏறவும் முடியாது. இதோட செவர்கள்லாம் நிறைய படங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நுழைவாயிலில். பாருங்கள், மேலே ஒரு கோயில் இருக்குது சின்னதாக. அதுக்கு இந்தாண்ட சின்ன ஒரு குளம் இருக்குது. இந்த ஒரு பாறைகள்லாம் ஏறும் போது இங்கே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுங்கிறது சும்மா வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப குட்டியாக தெரியுது. அந்த மிஸ்ட்டுங்கிறது எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்கு. இந்த ஒரு குளமும் வந்து இங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு தண்ணியாகவும், அது மட்டும் இல்லாமல் பாறைகள்லேயே வந்து கீழே செதுக்கி மேலே இருக்கிற தண்ணியெலாம் வந்து அந்த பாறைகள் வழியாகவே வந்து
ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்க்கும்போது பாருங்கள், இதோட வியூங்கிறது சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கலாம், மொத்த சங்ககிரியை சுற்றியுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சங்ககிரி மலைக்கோட்டை வந்து ஒரு சங்கு வடிவில் இருக்கிறதுனால தான் வந்து சங்ககிரின்னு பேர் வந்ததாகவும், இந்த ஒரு கோட்டை இங்கே இருக்கிறதுனால தான் இது சங்ககிரின்னு வந்து அழைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்துலேருந்து ஒரு 40 ஆவரேஜாக ஒரு 38-40 கிலோமீட்டர் சம்திங்கில் தான் இருக்குது. சேலத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 hour to ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இங்கே வந்துடலாம். இப்போ வந்து மலை ஏறிட்டோம், சங்ககிரி மலைக்கோட்டை வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பின்னாடி. இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஏழுமலையான் கோயில்னு தான் சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சங்ககிரி மலைக்கோட்டை பின்னாடி பாருங்கள், செம்மையாக இருக்குது பிளேஸ். ஓகே, அப்படியே போகும். மேலே ஏறி வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. செம்ம பிளேஸ். ஆனால் மேலே ஏறி வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு நேச்சுரலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, நல்ல ஒரு பிளேஸ். டாப் வியூ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தால் நான் அந்த சின்ன ஒரு கோயில் சொன்னேன், இதில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. பெருமா கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் மலை உச்சியெல்லாம் இருக்கிற பெருமா கோயில். நாளைக்கு வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும், சாட்டர்டே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. கோயிலை போய் காமிக்கிறேன். கதவு சாத்தி தான் இருக்கும், நாளைக்கு தான் ஓப்பனு. இதுதான் பெருமாள் கோயில். பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு செலிப்ரேஷன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நாளைக்கு சாட்டர்டே வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் இது. பேக் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஒரு மலையில் வந்து நிறைய தூக்கு மேடைகள், நிறைய விதமான சின்ன சின்ன குகைகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய தானிய கிடங்குகள்னு நிறையவே வந்து இந்த ஒரு மலை மீது அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஒரு மண்டபங்கள்லாம் இருக்காம். அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணுங்கிறப்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஆயுத கிடங்குகள் இருக்குது, தூக்கு மேடை இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பலவற்றை வந்து இந்த ஒரு சங்ககிரி மலைக்கோட்டை மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட வந்தோம்னா இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறவே ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு நாள் பார்த்தாது, பல நாட்கள் வேணும் இந்த ஒரு மலையை சுற்றி பார்க்குறதுங்கிறது. இந்த ஒரு பெருமாள் கோயிலேருந்து கீழே ஒரு குளம் இருக்குது, சின்ன குளமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பெருமாள் கோயிலேருந்து நானும் ஏழுமலையும் இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் எப்படி உக்காந்துருக்காருன்னு, வேறு லெவல் போஸ். இங்கே போகிறாரு அவர். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில் நிறைய வழிப்பறிகள் நடக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் படித்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனால் நான் வந்தப்போ என்னோட பைக்கில் சில பொருட்கள் காணாமல் போயிடுச்சு. அதேமாரி பைக்கு கீழே நிறுத்துறதா இருந்தாலும், உங்களோட பொருட்களை ஏதாவது பைக்கில் வச்சுட்டு போனாலும், இல்லை பெட்ரோலும் இங்கே திருடப்படுது. என் வண்டியிலேருந்து எடுத்திருக்காங்க, என்னோட வண்டியிலேருந்து பெட்ரோல் திருடிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய திருடர்கள் இங்கே இருக்காங்க. பட் வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில, ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுது.